வணக்கம். நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸை பார்த்துடலாம். அடுத்த வாரத்தோட நிஃப்டியோட அவுட்லுக் எப்படி இருக்கும், என்ன டைரக்ஷன்ல நிஃப்டி மூவ் ஆகலாம் அப்படிங்கிறதோட டீடைல்டு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே, நிஃப்டி இப்போ டெய்லி சார்ட்ல வச்சிருக்கேன். நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்தே பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நிஃப்டி ஒரு எம் பேட்டர்னுக்கான ஃபார்மேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது அப்படிதானே. ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த போரோட போர்னால வாரனால வந்த டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு முன்னாடியே நிஃப்டி ஆல் டைம் ஹைல இருக்கும்போதே நம்ம அதை இண்டிகேட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஆல் டைம் ஹைல இருக்கு, இது வந்து ரிஜெக்ஷன் கொடுத்து ஃபர்தரா தொடர்ந்து டவுன் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணாம நிஃப்டி அப்படியே கொஞ்சமா பிரேக் பண்ணி வந்துட்டு இருந்துச்சு. பிளஸ் இப்போ நியூஸ் பேஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு 2 3 4 வாரமாவே நியூஸை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி ஃபுல்லாவே மூவ் ஆயிட்டு இருக்குல்ல. ஸோ கம்ப்ளீட்டா நியூஸை பேஸ் பண்ணி அதுவும் நெகட்டிவா இருக்கிறதுனால, டெக்னிக்கலும் நெகட்டிவா இருக்கிறதுனால நிஃப்டி குயிக்காவே கீழே டவுன் சைட் டார்கெட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நிஃப்டில ஒரு எம் பேட்டர்னுக்கான ஃபார்மேஷன் ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். இந்த மாதிரி ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்திருக்கு நிஃப்டி, இது வரைக்கும் வந்தது, இனி இது வரைக்கும் வரணும். 21,300 வரைக்குமே வரலாம். ஓகே, ஸோ இனிஷியலா இது வரைக்கும் வரணும், இது வரைக்கும் 21,700. இதுதான் நம்ம போன வாரத்துக்கான டார்கெட்டாக கொடுத்துருந்தோம். ஓகே, போன வாரம் டார்கெட் வந்து 21,900 700 ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். பட் இன்னும் கூட அது வரல. ஓகே, ஸோ நிஃப்டி இனிஷியலா 21,900 ரேஞ்சுக்கும் அதுக்கு அடுத்தால 700 ரேஞ்சுங்கிற ரேஞ்ச் என்ன இருக்குல்ல, இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகே, இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த ரேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் வரணும், இந்த ரேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே, 21,900ங்கிற ரேஞ்சுக்கு இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ப்ராப்பரான எம் பேட்டர்ன் ஃபார்மேஷனா இது வரைக்கும் வரும். 21,300 வரைக்குமே நிஃப்டி வரலாம். ஓகே, ப்ராப்பரா ட்ரா பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதுல இருந்து ஒரு அப் ட்ரெண்டு, அப்புறமா டவுன் ட்ரெண்டு, மறுபடியும் அப் ட்ரெண்டு, அதுல இருந்து டவுன் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இது எது வரைக்கும் வந்து எண்ட் ஆகலாம், ஒன்னு இதுல எண்ட் ஆகலாம் 21,700ல, இல்ல இது வரைக்கும் வரலாம் 21,300 ரேஞ்ச் வரைக்குமே வரலாம். ஸோ நம்மளோட அடுத்த டார்கெட் வந்து 21,300 வரைக்குமே வச்சிருக்க போறோம். இப்போதைக்கு குளோபல் கியூஸும் இன்னும் நெகட்டிவா தான் இருக்கு. ஓகே, ஒரு ப்ராப்பரான வார் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்து நெகட்டிவா தான் இருக்கு. ஓகே, ஒரு சின்ன சின்ன அப்சைட் நம்ம பார்த்தாலும் ஓவரால் நெகட்டிவா தான் இருக்கு மார்க்கெட். டெக்னிக்கலாகவும் கூட 21,300 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு வீக்லி சார்ட்ல. ஓகே, ஸோ இது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், இதுல இருந்து இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்பரான எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் வர்றது வந்து எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறதுக்கு மட்டும்தான். எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்தா என்ன ஆகும், இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து பெரிய டிராஸ்டிக் டவுன் இது வரைக்கும் 19,000 எல்லாம் 18,900 19,000 வரைக்குமே நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எப்போ இந்த ரேஞ்ச் இருக்குல்ல 21,300 ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா அது ஒரு பெரிய ஃபாலுக்கு எடுத்துட்டு போகலாம். இந்த எம் பேட்டர்ன் சக்சஸ்ஃபுல்லா பிரேக் அவுட் கொடுத்துடுச்சுன்னா, இந்த ரேஞ்ச் பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் இங்க தான் 19,000 வரைக்குமே நிஃப்டி வரும் வாரங்கள்ல ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த ரேஞ்சில சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணுச்சுன்னா ஒரு பவுன்ஸ் பேக் வந்து அப் ட்ரெண்ட் நோக்கி போகலாம். ஓகே, இப்போதைக்கு இனிஷியல் டார்கெட்டா 21,300 வரைக்குமே நிஃப்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஹை லெவல்ல வீக்லி சார்ட்ல டைம் ஃப்ரேம்ல. ஓகே, இன்ட்ராடேல நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேமா பார்த்துருவோம். அது 1 ஹவர்ல இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள நிஃப்டி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த சேனல் பேட்டர்ன் பாட்டம்ல இது ஒரு சப்போர்ட் இருக்கு, டாப்ல இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு இந்த பெரிய சேனல் பேட்டர்னுக்கு உள்ள சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே, அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணி எப்படி மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சுக்கு மேலேயும் கீழே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இதுல சப்போர்ட் இது வரைக்கும் ஃபால் ஆனது, இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு அதை பிரேக் பண்ணணும், அப்படியே கீழே வந்துருச்சு. மறுபடியும் இந்த சோன்லயே போய் ரிஜெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட எக்ஸாக்டா இல்லை, ஏன்னா நியூஸை பேஸ் பண்ணி நிறைய மூவ்மெண்ட் இருந்ததுனால டப்புன்னு மேலேயும் அப்புறம் கீழேயும் தொடர்ந்து இந்த ரேஞ்ச் ஈஸியா பிரேக் பண்ணி வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போதைக்கு டெய்லி சார்ட்ல இதுதான் பேட்டர்ன், இந்த சார்ட்டுக்குள்ள தான் இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள. ஓகே, இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேட் ஆகி இதுல இருந்து கொஞ்சமா ட்ரேட் ஆகி இந்த பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகி இப்படியே அப்படியே டவுன் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம டார்கெட் 21,300ங்கிற டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் அப் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டும் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகும்போது ரிஜெக்ஷனும், சப்போர்ட் கிட்ட வரும்போது ஒரு பவுன்ஸ் பேக்கும் நிஃப்டி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் கூட டவுன்ல 21,300க்கு போறதுக்கான வாய்ப்புகளை தான் காமிக்குது. இந்த இதுக்கு அப்புறம் இந்த ரேஞ்சுக்கு அப்புறம்
நிஃப்டி கம்ப்ளீட்டா இந்த சென்டர்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி பெருசா மேல போகல. இந்த சப்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே அப்படியே ட்ரேட் ஆகி ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் அப்புறம் மறுபடியும் கீழே இந்த சப்போர்ட் லைனை ஒட்டியே தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த சப்போர்ட் லைனை ஒட்டி அப்படியே வந்துட்டு இருக்கு. நம்ம லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல கூட நிஃப்டி பெருசா ஃபால் ஆனது எக்ஸாக்டா இந்த சப்போர்ட்டை டச் பண்ணோம்னா இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கா, அங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கா, மறுபடியும் அந்த சப்போர்ட்டை டச் பண்ணதுக்கு அப்புறமா தான் பவுன்ஸ் பேக் ஆகி மேல போயிருக்கு. இதை பிரேக் பண்ணணும்னு பார்த்தோம், நான் பிரேக் பண்ணல, டவுன் ட்ரெண்ட் கொடுக்கல. இதை சப்போர்ட்டை ப்ராப்பரா எடுத்து மேல போயிருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம், இங்க வரைக்கும் வரணும்னா 21,300 இந்த சேனலுக்குள்ளேயே அப்படியே ட்ரேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இந்த சேனலுக்குள்ளேயே மூவ் ஆகி அப்படியே கீழே டவுன் ட்ரெண்ட் வந்துடலாம். ஓகே, பெரிய வாலட்டாலிட்டியோட அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் இப்படி கொடுக்குறது இது வரைக்கும் 21,300 வரைக்குமே ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டியில இன்னும் கூட இருக்கு. ஓகே, இது வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் தான். ஓகேவா, இப்போ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாக்டா அடுத்த வாரத்துக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத 1 hour டைம் ஃப்ரேம்லையும் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டிக்கு அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸா இது ஆக்ட் ஆகும். பாட்டம்ல இந்த சப்போர்ட் லைன். ஓகே, இப்போதைக்கு அந்த ரேஞ்சை பார்த்தோன்னா 21,150ங்கிற ரேஞ்சில் இருக்கு. 21,180, 150 இந்த ரேஞ்சில் இருக்கு. பிளஸ் ரெசிஸ்டன்ஸும் கூட 21,900, அதாவது 22,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. 22,000 ஒரு சப்போர்ட் பிளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நிஃப்டி இந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகும். மண்டே வந்து இப்படி ஓப்பன் ஆகி ஒரு அப் கொடுத்தாலும் இதை ரிஜெக்ட் பண்ணி மறுபடியும் கீழே வரலாம். இது வரைக்கும் 22,000 நோக்கி மறுபடியும் நிஃப்டி வரலாம். இதுல இருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து அப்படியே அப்படின்னு இப்படியே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு சைட்ல பிரேக் நடந்து மேல போச்சுன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ் வந்து ஒரு டெம்பரரியான பாசிட்டிவ் நியூஸ் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது வரைக்கும் போகலாம்னா இது வரைக்கும் போகலாம். 23,300 வரைக்கும் போகலாம். 23,300ல அடுத்த ஸ்ட்ராங்கான வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, 23,300ல அதையும் தாண்டி இன்னும் நியூஸ் ஸ்ட்ராங்கா இருந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் இதுலையும் கொடுக்குதுன்னா மேக்சிமம் இது வரைக்கும் போகலாம். 24,000 வரைக்கும் நிஃப்டி போகலாம். 24,000 வரைக்குமே நிஃப்டி அப் ட்ரெண்ட் போனாலும் ஓவரால் வியூ வந்து பேரிஷா தான் இருக்கும். ஓகே, எப்போ இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணதோ, ஓகே இப்படி பார்த்தா எப்போ இந்த சேனல் பேட்டர்ன் இருக்குல்ல பிரேக் பண்ணி வெளியே வருதோ அப்பந்தான் நிஃப்டி புல்லிஷுக்கு மாறும், ஆல் டைம் ஹையை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,000 1 hourல பார்த்துருவோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க 22,700ங்கிற ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை பிரேக் பண்ணி மேல போயிடுச்சுன்னா 23,300ல அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதையும் பிரேக் பண்ணி மேல போச்சுன்னா 24,000 வரைக்கும் போகலாம். ஓகே, அதுக்கு மேல பெருசா போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓவரால் வியூ பியரிஷா இருக்கிறனால அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா வியூ வந்து பியரிஷ்ல இருந்து புல்லிஷா மாறிடும். ஓகே, இதுல இருந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா இப்படி இதை ரோல் பண்ணி ஆல் டைம் ஹை நோக்கி போறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ 24,000 வரைக்குமே மார்க்கெட் மேல போனாலும் நம்ம வியூ வந்து பியரிஷா தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்ட்ராடேல அடுத்த வாரத்துக்கு எப்படி ட்ரேடிங் அமையலாம் அதை நம்ம பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ அடுத்த வாரம் கூட நியூஸை பேஸ் பண்ணி தான் அதிகமான மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ரேஞ்சை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த சப்போர்ட், இந்த ட்ரெண்ட்லைன் சப்போர்ட், இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த நாளும் தான் 1, 2, 3, 4 இந்த நாளும் தான் கீ ரோலா ப்ளே பண்ண போகுது. ஓகே, இது வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிஜெக்ட் ஆகி அப்படியே இங்க வரலாம். இதுல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல போகலாம். இதுல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும், இந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது வெயிட் பண்ணணும், இது பிரேக் பண்ணது இல்லையான்னு பார்க்கணும். பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் 23,300 வரைக்கும் ரைட் பண்ணி போகலாம். ஒருவேளை இதை பிரேக் பண்ண முடியலைன்னா அப்படியே மறுபடியும் பாட்டம்ல 21,800 இந்த ரேஞ்சை நோக்கி மறுபடியும் திரும்பி வரலாம். ஓகே, இங்க திரும்பி வரக்கூடிய நிஃப்டி இதுதான் சப்போர்ட் எடுக்கணும், எடுத்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி ஒன்றிக்கூடியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி நம்ம டார்கெட் 21,000ங்கிற 21,300ங்கிற டார்கெட்டை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நிஃப்டி மூவ் ஆகி இப்படி கீழே வரணும். ஓகே, இப்படி வரணும். இந்த ஏதாவது ஒரு ரேஞ்சில் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா 23,300 வரைக்கும் இனிஷியலா ரைட் பண்ணலாம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 24 வரைக்கும் ரைட் பண்ணலாம். அவ்வளவுதான். ஓகே, இதுல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். மறுபடியும் நிஃப்டி அப்படியே கீழே 21,300 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வரணும்.
இதுதான் அடுத்த வாரம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிஃப்டியில ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ நிஃப்டியில இப்போ ஓவரால் வியூ வந்து பேரிஷ் தான், நியூஸை பேஸ் பண்ணி பேரிஷா தான் இருக்க போது. இடையில சிந்ததுன்னா அப் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத வாட்ச் பண்ணலாம். ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டியும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் குயிக்கா. பேங்க் நிஃப்டியும் கூட ஒரு பெரிய பிரேக் டவுனை கொடுத்துருக்கு. ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி பெருசா பேரிஷாக தான் இருக்கு. இந்த ஆல் டைம் என்ன சொல்றது, இந்த ரேஞ்சை மல்டி இயர் சப்போர்ட்னு சொல்லலாமா? இப்போ 2020 இருந்து இந்த சப்போர்ட்டுகள் தான், இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஓகே, கீழே வந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் எடுத்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள போகாத வரைக்கும், இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள மறுபடியும் போகாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஓவரால் லெவல்ல பேரிஷ் தான். ஓகே, இதை வீக்லி சார்ட்ல பார்த்துடலாம். சரி, இந்த இதை பிரேக் பண்ணி வெளியே வந்துடுச்சா, அது ஒண்ணு. அடுத்து வந்து ஏற்கனவே அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இருந்த பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் இந்த லோவை கட் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல போயிட்டு இருந்த பேங்க் நிஃப்டி இதை கட் பண்ணி கீழே வந்துடுச்சா. இப்போ அடுத்த லோ, இந்த லோவை ஏற்கனவே பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ இந்த லோவையும் பிரேக் பண்ணி கீழே வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன வரணும், அடுத்த லோ இங்க தான் இருக்கு, 48,000 ரேஞ்சில் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஷார்ட் டேர்ம்ல இதுல இருந்து அப்படியே 48,000 வரைக்குமே ஃபார்ம் ஆகுறது, டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இதுல வந்துதான் சப்போர்ட் லோன், இதுல சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை நோக்கி போய் இதுல ரீடெஸ்ட் பண்ணலாம். இது ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் பண்ணிடுச்சுன்னா அப் ட்ரெண்டும், இது பிரேக் பண்ண முடியலன்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து அடுத்த ஃபால் வந்து 46,000 வரைக்குமே பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியும் ஓவரால் பேரிஷ் தான். இனிஷியலா இது வரைக்கும் வரலாம் 48,200 வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கலெக்ஷன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை டெஸ்ட் பண்ண போகலாம். டெஸ்ட் பண்ணி ரிஜெக்ஷன் வந்துடுச்சுன்னா மறுபடியும் பெரிய ஃபாலா 45,000 வரைக்குமே, 46,000 வரைக்குமே பேங்க் நிஃப்டியும் கூட ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட்ல லைவ் அப்டேட்டா நான் இருக்கும் போது டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். லாஸ்ட் ஒன் வீக் வந்து நம்மளோட ட்ரேடிங் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா அமையல, பெரிய லெவலில் வொலாட்டிலிட்டி இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த வீக்கு நம்ம அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ண எல்லா எஃபர்ட்டும் போடுவோம், எப்படி ட்ரேடிங் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, லைவ் அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போட்ட எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக வந்து ரீச் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல டைரக்ஷன் வேணும்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட வியூ ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.